இந்த வீடியோவில் இன்டிகிரேஷனோட பேசிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போது இன்டிகிரேஷனோட ஃபஸ்ட்டு பேசிக்கான ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர் 5 இதை இன்டிகிரேஷன் பண்ண சொல்லுவாங்க. எப்போவுமே இன்டிகிரேஷன் பண்ணும்போது பக்கத்தில் அதோட டேர்ம் இருக்கும். இப்போ எக்ஸ் இருந்தால் இங்கே டிஎக்ஸ் இருந்தால் தான் நம்ம என்னால் என்ன பண்ண முடியும், இன்டிகிரேட் பண்ண முடியும். இப்போ இதை இன்டிகிரேட் பண்ணதுக்கு இப்படி ஒரு கொண்ட மாதிரி ஒரு போட்டிருப்பான். ஓகே, இப்போ எக்ஸ்போர் 5 இருக்குன்னா அது மேலே ஒன்றை கூட்டி அதை அப்படியே போடுங்க, முடிஞ்சு. ப்ளஸ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை போடணும். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் நம்ம படிச்சிட்டோம் பார்த்தீங்களா, டிஃபரன்ஷியேஷனும் இன்டெகிரேஷனும் ரிவர்ஸாக இருக்கும். அது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சம் வரும்போது நான் சொல்லிடுறேன். ஓகே, இது ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போ எக்ஸ்போர் 8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன வரும், எக்ஸ்போர் 9 பேசும்போது ப்ளஸ் என்ன இருக்கணும், சி இருக்கும், ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் போட்டுரும். இப்போ டிஃபரன்ஷியேஷனில் லாக் எக்ஸ்னா என்னென்னு பார்த்தோம், 1/xன்னு பார்த்தோமா, முடிச்சா. அப்போது இன்டிகிரேஷனில் 1/x இன்ட்டு டிஎக்ஸ் இருந்தால் நான் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா லாக் எக்ஸ் போடணும். ஓகே, இதுதான் விஷயம். அப்போ டிஃப்ரென்ஷியேஷனில் இப்போ சைன் எக்ஸ்னால் நம்ம என்னென்னு படித்தோம், ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்னு படித்தோமா, புரிஞ்சுதா. அடுத்து இப்போ இன்டிகிரேஷனில் காஸ் எக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் எக்ஸ், இதுக்கு இது, அது மாதிரி இதுக்கு இது, புரிஞ்சுதா. இது அப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்துட்டு முன்னாடியே இது நோட் பண்ணிக்கிட்டே இருங்க, முடிஞ்சு. புரிஞ்சா. அடுத்து டிஃப்ரென்ஷியேஷனில் காஸ் எக்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம், மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு பார்த்தோம், புரிஞ்சுதா. இப்போ இன்டிகிரேஷனில் சைன் எக்ஸ் அப்போ என்ன வரும், இன்டிகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் அப்போ என்ன வரும், மைனஸ் காஸ் எக்ஸ். யூஸ்வலாக ப்ளஸ் என்ன போடணுன்னு இருக்கேன், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கே என்ன வரும், ப்ளஸ் சி வரும். டிஃப்ரென்ஷியேஷனில் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் தெரியல, ஆனால் இங்கிட்ட என்ன பண்ணுவோம், கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இங்கே போடக்கூடாது, இங்கே போடணும், இன்டிகிரேஷனில் போடும், புரிஞ்சுதா. ஓகே, இப்போது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் tan x நம்ம என்ன பார்த்தோம், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், புரிஞ்சுதா. அப்போ இன்டிகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் என்னது, tan x ப்ளஸ் என்னது சி. ஓகே, அந்த இன்டிகிரேஷன் பதிலாக இந்த இடத்துல இப்படி என்ன இருக்க போது, கொண்டா இருக்க போகுது. மற்றபடி அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். இப்போ எல்லாமே நம்ம பார்க்கறது ஃபுல்லாக வேண்டியது தான் இன்டெகிரேஷன். ஓகே, அது என்னென்ன வரப்போகுதுங்கிறது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். அடுத்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் காட் எக்ஸ் என்ன வரும், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் காட் எக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ இன்டிகிரேஷன்னா இனிமேல் இப்படி போட்டுக்கலாமா, இன்டிகிரேஷன் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ்னால் என்ன வரும், இந்த மைனஸ் இங்கே வந்து ரிவர்ஸ் மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே, அடுத்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ்னால் என்னென்னு நம்ம பார்த்தோம், சீக்கண்ட் எக்ஸு tan எக்ஸு பார்த்தோமா. அப்போ இன்டிகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸு tan எக்ஸ் என்ன வரப்போகுது, இந்த வேல்யூ சீக்கண்ட் எக்ஸு ப்ளஸ் சி. டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பார்த்தானாலே அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் என்னது இன்டிகிரேஷன். அதே மாதிரி e⁴x இருக்குன்னு நம்ம இன்டிகிரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு e⁴x எழுதிடணும், கொண்டே எடுத்தோம். 4x இது டிஃப்ரென்ஷியேஷனில் சொல்கிறேன். டிஃப்ரென்ஷியேஷன் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த 4x டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளேயில் எழுதுவோம். இங்கே இன்டிகிரேஷனில் என்ன பண்ண போகிறோம், டிவைடில் எழுதணும், அவ்வளோதான். டிஃப்ரென்ஷியேஷன்னா மல்டிப்ளேயில் எழுதணும், இன்டிகிரேஷன்னா டிவைடில் எழுதணும், முடிஞ்சு. இது மல்டிப்ளை, இது என்னது டிவைடு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ e⁴x இருக்கா, பை இந்த 4x ஆனால் என்ன தான் பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ணணும், பை என்னது 4 ப்ளஸ் என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், புரிஞ்சிச்சா. அடுத்து நான் பேசிக்கான ஃபார்முலாஸ் நான் சொல்லாமல் இதில் நான் நோட் பண்ணிக்கிறேன். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ்னால் இது ஃபார்முலா. அப்போ இதுனா என்னது, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் இது ஃபார்முலா. அப்போ இதை இன்டெகிரேட் பண்ண என்ன கிடைக்கும், ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சாரி ஓகே. அடுத்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இந்த சைட் டி போட்டுக்கோங்கப்பா, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் இது. அப்போ இதை இன்டெகிரேட் பண்ண என்ன கிடைக்கும், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, அடுத்து லாக் சீக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் tan x கிடைக்கும். அப்போ tan x இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், லாக் சீக்கன் எக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி லாக் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், காட் எக்ஸ் கிடைக்கும். அப்போ காட் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் லாக் சைன் எக்ஸ். இதில் ஒரு கீ ரூல் இருக்குது, அந்த ரூலை மட்டும் நான் என்னென்னு சொல்கிறேன். ஓகே, இந்த லாக் சைன் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லாக் சைன் எக்ஸ் அதை எப்படி நீங்கள் இன்டெகிரேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காட் எக்ஸ் வருங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ லாக் எக்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், 1/xன்னு எழுதுவோம். அப்போ எக்ஸுக்குரிய இடத்துல இங்கே என்ன இருக்குது, சைன் எக்ஸ் இருக்குது. அப்போ 1/, என்னது சைன் எக்ஸ். திருப்பி சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இப்போ நான் டிஃப்ரென்ஷியேஷன் தான் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், லாக் சைன் எக்ஸை பண்ணுறேன். ஓகே, எதுவாக சொல்கிறேன். லாக் எக்ஸ் நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு சொன்னேன், லாக் எக்ஸ்னால் என்னது 1/x. இங்கிட்டு டிஃப்ரென்ஷியேஷன் தான் இப்போ பண்ண போகிறேன், எதை லாக் சைன் எக்ஸ். இப்போ 1/, என்னது சைன் எக்ஸ். திருப்பி சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிஃப்ரென்ஷியேஷன் என்னது மல்டிப்ளையில் எழுதணும். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா என்னது, காஸ் எக்ஸ். அப்போ காஸ் எக்ஸை மேலே எழுதுறேன். காஸ் பை சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் காட், புரிஞ்சிச்சா. அப்போது எதுக்காண்டி நீங்கள் லாகு
sin x ஓட வேல்யூ cot x வந்ததுங்கிறத புரிஞ்சுட்டா இப்போ cot x இன்டகிரேட் பண்ண என்ன வந்துடும் log sin x கிடச்சிருமா இதான்ப்பா ரூல் ஓகேயா இதுனா அதுங்கிறது எப்படி நம்ம ரிலேட் பண்ணுறங்கிறது முக்கியம் ஓகேயா ஓகே இதில் பேசிக்கான ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லியிருக்கேன் இன்னொரு வீடியோவில் கன்வே பண்ணுறேன் ஏன்னா ஒரே இதாக கொடுத்தோன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்